வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्री गुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः। ओम श्री महागणाधिपतये नमः। அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடிய நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்காயன் என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் அந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக இந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னா அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள ஸ்லோகங்கள், ஒவ்வொரு ஸ்லோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் இந்த பிரபஞ்சம் முழுவதும் மனித பெருவேளாக பிறந்த அடியனுடைய அனைத்து மெய்யன்பர்களும் நமது சேனலில் தினந்தோறும் பெருவிடப்படக்கூடிய இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் பதிவினை தங்களது கிரகங்களிலும் இல்லங்களிலும் அலுவலகங்களிலும் ஒலிக்க வைத்து தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிகவும் பிரமாதமாக செவி கொடுத்து கேட்டு அதை தங்களது ஹிருதயத்திற்குள் உள்வாங்கிக் கொண்டு அனைவரும் மிக மிக க்ஷேமமாக இருக்க வேண்டும் என்ற ஒரே உள்நோக்கத்துடன் பரவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பதிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் திரியுக்தர சததம சர்க்கா, சர்க்கமானது 103. யந்திர ரத கேதுபாதனம், அதாவது ஸ்ரீ ராமபிரானுக்கு தேவேந்திரன் ஆனவன் தன்னுடைய தேரை பூலோகத்தில் அந்த யுத்த காலத்திற்கு அனுப்பி வைத்தானாம் என்கின்ற தலைப்பிலே ஸ்லோகம் முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாட்சாத் ஸ்ரீ சீதாலக்ஷ்மண பரத சத்ருகன அனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபா கடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடன் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். பூஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வை ச தஸ்யை ஜனகாத்மஜாயை நமோஸ்து ருத்ரேந்திரயமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மண சத்ருகணானும சமேத ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्यां நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தாண்டத்தில் திரியுக்தர சததம சர்க்கா, சர்க்கமானது 103. யந்திராத கேதுபாதனம், அதாவது தேவர்களுக்கெல்லாம் மன்னனாக இருக்கக்கூடிய இந்திரன் தன்னுடைய தேரை ஸ்ரீ ராமபிரானுக்காக யுத்த காலத்திற்கு அனுப்பி வைத்தானாம். லக்ஷ்மணேன தூ தத்வாக்கியம் முக்தம் ஸ்ருத்வாச ராகவः சந்ததே பரவீரக்னோ தனுராதாய வீரியவான் ராவணாய சரான் கோரான் விசர்ஜ சமூமுகே. அப்போ போர்க்களத்தில் ஸ்ரீ ராமபிரான் இயல்பாகவே எதிரிகளையெல்லாம் போர்னு சொன்னால் எதிரிகளையெல்லாம் மாய்க்கக்கூடியவர், மகாவீரர் அவர். இந்த மாதிரி தன்னுடைய இளைய சகோதரன் லக்ஷ்மணன் சொன்ன அந்த சொற்களையெல்லாம் மனதார ஏற்றுக்கொண்டு வில்லை கையில் எடுத்துட்டு பானங்களை தொடுத்தாராம். அப்போ அந்த போர் முனையில் என்ன பண்ணாராம், மகா பாவியான அரக்கனாகப்பட்ட அந்த ராவணனை குறிவைத்து பயங்கரமான பானங்களை எல்லாம் செலுத்தினாராம் ஸ்ரீராமபிரான். அதான்யாம் ரதமாருக்கிய ராவணோ ராட்சசாதிபா அப்தயத்ரவத காகுசம் ஸ்வர்பானுரிவ பாஸ்கரம்
முதல்ல வந்து இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் இருக்கான் இல்லையா, ஏற்கனவே தேரில் வந்தான், பிரம்மாண்டமான தேர். அந்த தேரில் இருந்த தேர்ப்பாகனும் குதிரைகளும் மயக்கப்பட்டதுனால அவன் என்ன பண்ணான், அரக்கமன்னனாகப்பட்ட ராவணன் வந்து இன்னொரு தேரில் ஏறிண்டானான். எப்படி ஏறிட்டு வரான் தெரியுமா? ஆக்ரோஷத்தோட சூரிய பகவானை விழுங்கக்கூடிய ராகு பகவானை போல ஸ்ரீ ராமபிரானை வந்து எதிர்த்து வந்தானாம். ரசக்ரீவோ ரதஸ்தஸ்து ராமம் வஜ்ரோபமீஸ்வரை அஜகான மகாகோரே தாராபிரிவ தோயதா. அப்போ இந்த தேரில் இருந்த 10 தலையை கொண்டு வந்த ராவணன் எப்படி ஆகாயத்தில் வந்து கரிய மேகமானது இடைவிடாமல் மழையை பெய்யுமோ அதுபோல் வஜ்ராயுதத்துக்கு நிகராக அழிவு சக்தியை ஏற்படுத்தக்கூடிய அனைத்து பானங்களாலும் ஸ்ரீ ராமபிரானை வந்து தாக்கினானாம். பூமௌ ஸ்திதஸ்ய ராமஸ்ய ரதஸ்தஸ்ய ச ரக்ஷசः நாசமம் யுத்தமித்யாஹு தேவ கந்தர்வ தானவாக. இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் வந்து அப்போ போரிலேயே தன்னுடைய முழு கவனத்தையும் செலுத்தியிருந்தான். பொன்னால் அலங்கரிக்கப்பட்டவைகளும் கொழுந்து விட்டு எரியக்கூடிய நெருப்பை போன்றவைகளான பானங்களால் துளைத்து எடுத்தானான் ஸ்ரீ ராமபிரான. தீர்த்த பாவாக்க சங்காசை சரை காஞ்சன பூஷணை நிர்விபேத ஹரணே ராமோ ரதக்ரீவம் சமாயுதம் பூமோ சிதஸ்ய ராமஸ்ய ரதஸ்தஸ்ய ச ரக்ஷசः நாசமம் யுத்தம் இத்யாஹு தேவ கந்தர்வ தானவாக. அப்போ அந்த போர்க்களத்தில் வந்து ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் தரையில் நின்று கொண்டோம், அரக்கனாகப்பட்ட ராவணன் வந்து தேரில் இருந்து கொண்டும் போர் புரிவதை கொஞ்சம் கூட இது வந்து பொருத்தமாக இல்லையே அப்படின்னுட்டு ஆகாயத்தில் வானத்தில் இருக்கக்கூடிய தேவர்கள் கந்தர்வர்கள் அசுரர்கள் எல்லாரும் ஆகாயத்திலேருந்து சொன்னாலாம், ரதேன மம பூமிஷ்டம் சீக்கிரம் யாகி ரகூத்தமம் மாத்தலே பூதலம் யாத குரு தேவ கிதம் மகத்து. அதாவது தேவர்கள்லேயே மிகவும் உயர்ந்தவன், சகல சுகபோகங்களையும் அனுபவிக்கக்கூடியவனுமான தேவேந்திரன், அதாவது தேவர்களுக்கெல்லாம் மன்னன் தேவேந்திரன் என்ன பண்ணனா, இவன் எல்லாரும் சொன்ன அந்த அமுத மொழியெல்லாம் கேட்டுவிட்டு தனக்கு சாரதியாக இருக்கக்கூடிய மதலி அப்படின்ற ஒருத்தன் தான், மாதலின்னு பேர் அவன் பேர். அந்த மாதலியை வந்து இந்த மாதலின்றவன் வந்து இந்திரனுக்கு தேரோட்டி, அந்த தேரோட்டியை வந்து உடனேயாக கூப்பிட்டு அந்த தேரோட்டி கிட்டக்க தேவேந்திரன் சொன்னாராம். என்ன சொன்னார் அப்படின்னா, இத்துத்தோ தேவராஜேனா மாதலீர் தேவசாரதி பிரணம்ய சிரசா தேவம் ததோ வசனம் அபர்வீது. உடனே தேவேந்திரன் வந்து தன்னுடைய தேரோட்டியாக இருக்கக்கூடிய மாத்தலி அவங்ககிட்ட சொன்னாராம். என்ன சொன்னார்னா, என்னோட தேர் இருக்கணும், அந்த தேரை வந்து விரைந்து எடுத்து சென்று பூமியில் வந்து நின்று கொண்டு போர் செய்து கொண்டிருக்கும் ஸ்ரீ ராமபிரானை வந்து உடனடியாக நீ போய் அடையணும். மண்ணு உலகத்துக்கு போய் நீ போய் சென்றுட்டு தேவர்களுக்கு ஏகப்பட்டதான அளவற்ற நன்மையை வந்து நீ தான் செய்யணும் அப்படின்னுட்டு இந்திரன் வந்து தன்னுடைய தேரோட்டிக்கு உத்தரவு போட்டானான். சீக்கிரம் யாசியாமி தேவேந்திரா சாரத்தியம் ச கரோமியம் ததோ ஹயைஸ்ய சம்யோஜ்ய ஹரிதை சந்த நோத்தமம். இத்தியுக்தோ தேவராஜேன மாதலே தேவசாரதி பிரணம்ய சிரசா தேவம்
ததோவசனம் அப்ரவீத். இந்த மாதிரி அமரர்களுக்கெல்லாம், அதாவது தேவர்களுக்கெல்லாம் மன்னனாக இருக்கக்கூடிய தேவேந்திரன் சொல்லப்பட்ட உடனே அவன் சொன்ன செய்தியை தேவர்களுக்கெல்லாம் சாரதியாக இருக்கக்கூடிய மாதலி தலை குனிந்து இந்திரதேவரை வணங்கி விட்டு இந்திரன் கிட்டக்க சொன்னாராம், நீங்கள் சொன்னபடி நான் விரைவில் போர்க்களம் கண்டிப்பாக போகிறேன், அதில் எந்த விதத்துலையும் சந்தேகம் கிடையாது. தேவேந்திரரே, ஸ்ரீ ராமபிரானுக்கு நான் தேரோட்டியாகவும் பணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த க்ஷணமே பச்சை நிறத்தில் இருக்கக்கூடிய குதிரைகளை மிக சிறந்த ரதத்தில் பூட்டினானாம் மாதலி. தத காஞ்சன சித்திரங்க கிங்கினி சதபூஷிதா தருணாதித்ய சங்காசோ வைடூரியம் அயகூபரः தைஸ்வை காஞ்சன பீடை யுக்த ஸ்வேத பிரகீர்ணகைः ஹரிபி சூரியசங்காசை ஏமஜால விபூஷிதைः ருக்மவேணோத்வஜ ஸ்ரீமான் தேவராஜ ரதோவரः தேவராஜேன சந்திஷ்டோ ரதமாருக்கிய மாதலி அபியவர்த்தத காகுஸ்தம் அவதீரிய திரிவிஷ்டபாத். இந்த தேவேந்திரனுக்கு இருக்கக்கூடிய தேர் பாகங்கள்லாம் எப்படி இருக்குமா தெரியுமா? பிரமாதமான பலவையான பொன் வேலைப்பாடுகளால் பொலிவுற்று அப்படியே பிரகாசமாக ஒளி வழங்கித்தான். அந்த தேரில் நூற்றுக்கணக்கான மணிகள் தொங்கவிடப்பட்டு பொருத்தப்பட்டிருந்ததாம். உதய காலத்தில் சூரிய பகவான் எப்படி வருவார், ஒரு செவ்வொளியில் வருவார் இல்லையா? அதுபோல கண்ணுக்கு இனியதாக இருக்கக்கூடிய செவ்வொளியை வீசி கொண்டிருந்ததாம் இந்த தேரானது. ஏற்காலங்களில் ஏற்கால்கள் அந்த இது போகிறதானோ, இப்போ தேர் போகணுன்னாக்கா அதுக்கு ஏற்கால்னு ஒன்று இருக்கும். அந்த ஏற்கால்கள்லாம் எப்படி இருந்தால் தெரியுமா? வைடூரியம் முழுக்கவும் பொருத்தப்பட்டிருந்ததாம். அப்படி இழைக்கப்பட்டு தேரில் பூட்டப்பட்ட சிறந்த குதிரைகள், எல்லா குதிரைகளுக்குமே சிரசில் பொன்னாலான தலையணிகளெல்லாம் பிரமாதமாக வச்சிருந்தாலாம். வெள்ளை புள்ளிகள், அதாவது பச்சை கரும்பச்சை வண்ணத்தோட சூரியனை போல ஒளி வீசில பொன் அணிகலன்களால் அந்த குதிரைகள்லாம் ரொம்பவும் பிரமாதமாக அலங்கரிக்கப்பட்டிருந்ததாம். தேரினுடைய கொடியானது தங்க கம்பத்தில் கட்டப்பட்டிருந்ததாம் தேவேந்திரனுடைய தேரில். தேவராஜனால் இந்த மாதிரி உடனடியாக நீ போ அப்படின்னுட்டு கட்டளையிடப்பட்ட தேரோட்டி மாதலியானவர் உத்தமமான அந்த தேரில் ஏறிக்கொண்டு வானுலகத்திலிருந்து இறங்கி ஸ்ரீ ராமபிரான் காவுத்தரை அடைந்தாராம். அப்ரவீஷ தாரா ராமம் சப்ரதோதோ ரதே ஸ்திதா பிராஞ்சலேர் மாதலேர் வாக்கியம் சஹஸ்ராட்சஸ்ய சாரதி. இந்த இந்திரன் இருக்கான, நம்மளுக்கெல்லாம் 2 கண்ணு, ஆனால் இந்திரனுக்கு மட்டும் 1000 கண்ணு. அப்படியேப்பட்ட இந்திரனுடைய தேரோட்டியாக இருக்கக்கூடிய மாதலி தன்னுடைய கையில் சவுக்குடன் தேரில் நின்றவாறு 2 கைகளையும் கூப்பிக்கொண்டு ஸ்ரீ ராமபிரானை நோக்கி அவரை பார்த்து விண்ணப்பித்து கொண்டானாம். நமஸ்காரம் பண்ணிட்டு சொல்ல ஆரம்பித்தானாம். சகசிராட்சேன தகுஸ்தா ரதோயம் விஜயாயதே தஸ்தவ மகாசத்வா ஸ்ரீமன் சத்ரு நிபர்கணா.
இப்போ அந்த மாதலியை சொல்கிறான், காவுத்தரே ஸ்ரீ ராமபிரானே, நீங்கள் வந்து எதிரிகள் எல்லாரையும் அடக்கக்கூடியவர், ரொம்பவும் பெயராற்றல் உடையவர். நீங்கள் எல்லா மகிமைகளும் உங்கள் ஒத்தர்கிட்ட தான் இந்த மனித பிறவிலேயே பொருந்திருக்கு. அப்படியேப்பட்டவர் நீங்கள். இந்த ரதமானது உங்களுக்கு வெற்றியை கண்டிப்பாக கொடுக்கும். தேவேந்திரனால் தங்களுக்கு தற்போது இது வந்து அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு, அதனால் நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னாராம் மாதலி. இதமீந்திரம் மகசாபம் கவசம் சாக்னி சன்னிபம் சரசாதித்ய சங்காசா சக்திஷ்ய விமலா சிதா. இந்திரனை தேவதையாக உடைய பெருமை மிகுந்த வில்லும், அக்னியை போல ஒளி வீசக்கூடிய கவசமும், சூரிய பகவானை போல தகிக்கக்கூடிய பானங்களும், தங்களுக்கு தோல்வி என்ற மனசு படியாததும் கூர்மையானதுமான இந்த சக்தி ஆயுதமும் உங்களுக்கு வந்து தேவேந்திரன் வந்து அர்ப்பணித்திருக்கின்றார், இதையும் நீங்கள் ஏற்றுக்குங்க அப்படின்னாராம் மாதலி ராமபிரான்ட்ட. ஆருஹ்யேமம் ரதம் வீரா ராட்சசம் ஜகிராமணம் மயா சாரதீனா ராஜன் மகேந்திர யுவதானவான். இப்போ மாதலியை சொல்கிற இந்திரனுடைய தேரோட்டி ஸ்ரீராமபிரான்ட்ட, நீங்கள் வந்து மகாவீரர், 14 லோகத்திற்கு நீங்கள் தான் மன்னர். ஆனால் இந்த ரதத்துக்கு நான் தான் சாரதி. என்னுடன் வந்து நீங்கள் வந்து இந்த தேரில் வந்து ஏறி வீட்டிலிருந்து தேவேந்திரன் அசுரர்கள் எப்படி வந்து அசுரர்களை வந்து வெற்றி கொண்டாரோ அதுபோல இந்த அரக்கனாகப்பட்ட ராவணனை வந்து நீங்கள் வதம் செய்வீர்களாக அப்படின்னு நான் மாதலி. இத்துக்த சம்பரிக்கிரமியா ரதம் சம் அபிவாத்தியசா ஆருரோக ததா ராமோ லோகான் லக்ஷ்மியா விராஜயன்னு. இந்த மாதிரி இந்திரனுடைய தேரோட்டி மாதலி அவன் மூலமாக ஸ்ரீ ராமபிரானுக்கு தெரிவிக்கப்பட்டவுடனே தன்னுடைய ஆண்மை பொலிவினால் உலகங்களையே பிரகாசிக்க செய்யக்கூடிய ஸ்ரீ ராமபிரான் அந்த ரதத்தை வந்து ரொம்பவும் பயபக்தியோட பிரதட்சணம் பண்ணிட்டு சாஷ்டாங்கமாக விழுந்த அந்த ரதத்துக்கு நமஸ்காரமும் பண்ணிட்டு அதில் வந்து அந்த தேரில் வந்து ஏறி கொண்டாராம் ஸ்ரீ ராமபிரான். தத்பூவாத் புதம் யுத்தம் துமுலம் ரோமஹர்ஷணம் ராமஸ்ய ச மகாபாவோ ராவணஸ்ய ச ரக்ஷசா. அதாவது ஸ்ரீ ராமபிரான் இருக்காரு, அவர் வந்து தோலை பார்த்தேன்னாக்கா ரொம்பவும் விசாலமாக இருக்கும், பெருந்தோழர் அவர். அப்படியேப்பட்டவர் அந்த அரக்கனாக இருக்கக்கூடிய அந்த ராவணனுக்கும் இடையே நடந்த இந்த போர் எப்படி இருந்தான் தெரியுமா? 2 பேரும் தேரில் இருந்து போர் பண்ணுறது எப்படி இருந்தான் தெரியுமா? பார்க்கறதுக்கு பார்க்கிறவா அனைவருக்குமே ரோமத்தில் சிலிர்ப்பை வந்து உண்டாக்கித்தான். இதுக்கு முன்னால் கிருதயுகத்தில் கூட இந்த மாதிரி ஒரு போரானது நிகழ்ந்ததே இல்லையாம். அவ்வளவு பிரமாதமாக இருந்ததாம் ராவணனுக்கும் ஸ்ரீ ராமபிரானுக்கும் நடந்த போரானது. ச காந்தர்வேன கந்தர்வம் தெய்வம் தெய்வேன ராகவா
அஸ்தரம் ராட்சச ராஜஸ்யா ஜகான பரமாஸ்திரவித்து. சிறந்த அஸ்திரங்கள்லாம் எப்படி எப்படி இருக்கும், அதை எப்படி செலுத்தினா எப்படி என்ன ஆகும் ஏதாகும் அப்படின்ற அனைத்து விஷயங்களையுமே ரொம்பவும் நுட்பமாக அறிந்தவர் ஸ்ரீராமபிரான். அந்த ராட்சச மன்னன் இருக்கான் பார்த்தீங்களா, அரக்கன் ராவணன், அவன் செலுத்திய அந்த கந்தர்வ அஸ்திரத்தை இவர் கந்தர்வ அஸ்திரத்தாலும் தெய்வீக அஸ்திரத்தை தெய்வீக அஸ்திரத்தாலும் அவன் அனுப்பிச்ச அனைத்து அம்புகளையும் தொலைத்தெடுத்து அழித்து போட்டாராம் ஸ்ரீராமபிரான். அஸ்திரம் தூ பரமம் கோரம் ராட்சசம் ராட்சசாதிபா சசர்ஜ பரமக்ருத்தா புனரேவ நிசாசரா தே ராவண தனுர்முக்தா சரா காஞ்சன பூஷணாக அபியவர்த்தந்த காகுசம் சர்பா பூத்வா மகாவிஷாக. இந்த மாதிரி நாம் செலுத்திய அனைத்து அம்புகளையும் இந்த ராமபிரான் அம்பு செலுத்தி எல்லாத்தையும் செயலிழக்க வச்சிட்டாரு அப்படின்ட்டு ரொம்பவும் கோபம் கொண்டு வந்த அரக்க மன்னனாகப்பட்டிருந்த ராவணன் மிக கொடியதாக இருக்கக்கூடிய ராட்சச அஸ்திரத்தை மறுபடியும் பிரயோகப்படுத்தினான். அந்த ராட்சச அஸ்திரமானது ராவனுடைய வில்லிலிருந்து விடுவிக்கப்பட்டு பொன் வேலைப்பாடுகளோடு இருந்த அந்த பானங்கள் எப்படி இருந்தா தெரியுமா, அது என்ன செய்யும் தெரியுமா, உயிரை பறிக்கக்கூடிய விஷப்பாம்பு, விஷத்தை உடைய பாம்புகளாக மாறி ஸ்ரீ ராமபிரானை தாக்கித்தான். அது கண்டிப்பாக தாக்கும். யாரை குறி வச்சு அடிக்கிறோமோ அவளை குறி வச்சு அது தாக்கும். தே தீப்த வதனா தீப்தம் மமந்தோ ஜ்வலனம் முகைஹி ராமவேவாபிய வர்த்தந்த யாதி தாஸ்யா பயானகாக. அப்போ அந்த பானம் என்ன பண்ணித்தான், ரொம்பவும் பயங்கரமாக, அந்த பானத்தோட இயல்பு எப்படி தெரியுமா, ரொம்பவும் பயங்கரமாக வாயை புலந்துட்டு வரும். அதாவது சர்ப்பம் கோபம் கொண்டுனா எப்படி வாயை புழக்கும், அதுபோல் அனறு பிழம்போடு ஜொலிக்கக்கூடிய அதனுடைய வாயிலிருந்து நெருப்பை கக்கி கொண்டு அவைகள் எல்லாமே ஸ்ரீ ராமபிரானை கண்டிப்பாக சென்று தாக்கும். அதில் சந்தேகமே கிடையாது. அப்பேற்பட்ட பானம் தான் அது. தயிர் வாசுகிசம் அஸ்பர்சைர் தீப்த போகேர் மகாவிஷைகி திசஸ்ய சந்தா சர்வா பிரதீசஸ்ய சமாவிருத்தாக. அதாவது அந்த சர்ப்பபானங்கள் இருக்கே, அதனுடைய தீண்டுதல் எப்படி இருக்கும், பாம்புலேயே ரொம்பவும் வசதியான எதுனாக்கா வாசுகி. அந்த வாசுகியினுடைய தீண்டுதலை போல பொறுக்க முடியாததாக இருக்கும். அந்த சர்ப்பங்களுடைய படங்கள் பார்க்கறதுக்கு அது படம் எடுக்கிறதுனா சர்ப்பம் அந்த படம் எடுக்கிறத பார்க்கறதுக்கே கண்ணெல்லாம் அப்படியே நம்ம கண்ணே எரிச்சிட்டு போயிடுவான். தகதகன் இருக்குமா. கொடூரமான விஷத்தை உடைய அந்த பானங்களால் 10 திசைகளும் மூடப்பட்டதான். தாம் திருஷ்டுவா பன்னகான் ராம சமாபதத ஆகவே அஸ்திரம் காரு மதம் கோரம் பிராத்துச்சக்கரே பயாவகம். அந்த சர்வபானங்கள்லாம் ரொம்பவும் சரமாரியாக தன்னை எதிர்த்து வருவதை கண்ட ஸ்ரீ ராமபிரான் போர் செய்வதில் ரொம்பவும் கவனத்தை செலுத்தி ரொம்பவும் பயங்கரமாக இருக்கக்கூடியதும் அனைவருக்கும் அச்சத்தை விளைவிக்கக்கூடியதுமான கருட தேவதை அவருடைய மந்திரத்தை சொல்லி அதை அஸ்திரமாக்கி தெய்வீக அஸ்திரமாக்கி கருடா அஸ்திரத்தை செலுத்தினாராம் ஸ்ரீ ராமபிரான்.
ते राघवसरा मुक्ता रुक्मकुम्भा सिगिप्रभाः सुवर्णा काञ्चना भूत्वा शेरु सर्पसत्रवः ते तान् सर्वान् सरान् जग्नु सर्परूपान् महाजवान् सुपर्णरूपा रामस्य शिखा कामरूपिणः. அப்போ ஸ்ரீ ராமபிரான் அவருடைய வில்லிலிருந்து விடுபட்ட அந்த கருடாஸ்திரமானது ஒரு சிறகுகளாலும் பிரமாதமாக அலங்கரிக்கப்பட்ட அனலை போல தகித்து கொண்ட ஒளி கொண்ட அந்த பானங்கள். ஏன்னா இந்த பானம் என்னன்னாக்கா கருட பானங்கிறது சர்வபானத்துக்கு பகை வரும், சர்வத்துக்கு பகை. அப்படி பொன்னுண்ட கருடர்களாகிய இந்த பானங்கள் தான் எங்கும் சுற்றி தெரிந்து கொண்டிருந்தான் அந்த போர்க்களத்தில். ஸ்ரீ ராமபிரான் விரும்பியபடி உருவம் எடுக்க வல்லவையாகவும் கருட உருவம் கொண்டிருந்ததுமாக இருக்கக்கூடிய அந்த அம்புகள்லாம் இந்த மகா பாவியான அந்த அரக்கன் ராவணன் இருக்கானோ அவன் அவனால் ஏவப்பட்ட மகா சக்தி கொண்ட சர்வ உருவ பானங்கள் எல்லாத்தையும் கொன்று அழித்து தீர்த்ததான். அஸ்திரே பிரதிகதே கிருதோ ராவணோ ராட்சசாதிபः அவ்யவர்ஷ ததா ராமம் கோராபி சரவிருஷ்டிபிः ததா சர சகஸ்ரேண ராமக்லிஷ்ட காரிணம் அர்த்தயத்வா சரோகேன மாதலிம் பிரத்யவித்யதா. உடனே இந்த அரக்க மன்னன் ராவணன் இருக்கானே என்ன பண்ணான் தெரியுமா? நாம் செலுத்திய இந்த பானங்கள்லாம் அழிஞ்சு போயிடுச்சு அப்படின்ட்டு ரொம்பவும் கோபப்பட்டு கொடிய அம்புகளை எல்லாம் மழை போல ஸ்ரீ ராமவீரான் மேலே பொழிந்தானாம். எவ்வளவு கடினமான வேலையாக இருந்தாலும் அதெல்லாம் சும்மா அப்படியே ஒரு தூசு மாதிரி அனாவசியமாக செய்யக்கூடியவர் ஸ்ரீ ராமவீரான். கணக்கிலேயே எண்ண முடியாத அளவுக்கு பானங்களால் நோகம் செய்துவிட்டு அம்பு கூட்டத்தால் அவன் என்ன பண்ணானா ராவணன் மாத்தலியை தாக்கினானாம். இந்த தேரோட்டியை ஸ்ரீ ராமபிரானுடைய தேரோட்டியை தாக்கினானாம் ராவணன். சிச்சேத கேது புத்திஷ்யா சரேனைக்கேன ராவணா பாதயித்வா ரதோபஸ்தே ரதாம் கேதும் ச காஞ்சனம் ஐந்திரானபி ஜகானாஸ்வான் சரஜாலேன ராவணா. உடனே அந்த ராவணன் என்ன பண்ணானா ஸ்ரீ ராமபிரானுக்கு இந்திரனால் அவனுடைய தேரை கொடுத்தானோனா அந்த தேரில் கொடியை தன்னுடைய ஒரே பானத்தால் தகர்த்து எறிந்தானாம். அந்த கொடியானது துண்டிக்கப்பட்டதுமே பொன்மணி அந்த கொடியை தேர் தட்டில் வீழ்த்தி விட்டு இடைவிடாத அம்புகளை செலுத்தி அந்த ரதத்தினுடைய குதிரைகளையும் இந்த மகா பாவியான ராவணன் ரொம்பவும் காயப்படுத்தினானாம். தத்ருஷ்டுவா சுமகல் கர்மா ராவணஸ்ய துராத்மனா விஷேதூர் தேவகந்தர்வா தானவா சாரணை சகா. இயல்பிலேயே தீய செயல்களை எல்லாம் தீய எண்ணங்களை கொண்டவன் ராவணன். ரொம்பவும் பிரமாதமான யாராலுமே செய்ய முடியாத அந்த செயலை செய்தது பார்த்துட்டு ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சாரணர்கள் தேவர்கள் கந்தர்வர்கள் அசுரர்கள் எல்லாரும் ரொம்பவும் கவலை அடைந்தாலாம். ராமமார்த்தம் ததா திருஷ்டுவா சித்தாஸ்ய பரமர்ஷயா யதிதா வானரேந்திராஸ்ய பபூவு சபி விபீஷணாக.
அந்த சமயத்தில் இந்த அரக்கன் ராவணனால் செலுத்தப்பட்ட அந்த பானங்கள்னால ஸ்ரீ ராமபிரான் மிகவும் துன்பத்தில் இருக்கக்கூடியதை பார்த்து சித்தர்களும் முனிவர்களும் விபீஷணனும் மற்ற வானரோத்தமர்கள் எல்லாரும் மனம் கலங்கி கலக்கமடைந்தாளாம். ராமச்சந்திரமசம் திருஷ்டுவா ரஸ்தம் ராவண ராகுணா பிரஜாபத்யம்ச நட்சத்திரம் ரோகிணீம் சசின பிரியாம் சமாக்கிரமிய புதஸ்தஸ்தௌ பிரஜானாம் சுபாவகாக. அதாவது ஸ்ரீ ராமபிரான்கிறவர் சந்திரன். இந்த அரக்கன் ராமன் இருக்கானே அவர் ராகு. இந்த சந்திரனை ராகு பிழித்திருப்பதை பார்த்த புத பகவான் நவகிரகத்தில் இருக்கக்கூடியவர் புதன். அவர் என்ன பண்ணாராம், சந்திரனுக்கு பிரியமான பிரஜாபதியை, அதுக்கு அதிதி தேவதையாக உடைய ரோகிணி நட்சத்திரம், ரோகிணி அந்த அப்படிங்கிற இருக்கக்கூடிய தாரகையா இந்த புதன் பகவான் பலாத்காரமாக கைவசப்படுத்திடுறார். அதாவது மக்களுக்கு தீய பயனை விளைவிப்பவனானவன். அதாவது சந்திர பகவான் ஸ்ரீ ராமபிரான் சுதந்திரமாக இருந்த வரைக்கும் புதனால் தான் விரும்பிய அந்த ரோகிணியை அடையவே முடியலையாம். ஆனால் இந்த அரக்கனாகப்பட்ட ராகு அந்த சமயத்தில் போய் சந்திரனை போய் உடிச்சு விட்றானோ. அப்போ வேடிக்கப்பட்ட சந்திரன் தன்னை கண்டிப்பாக எதிர்க்க முடியாது அப்படின்ட்டு இந்த புத பகவான் நினச்சிட்டு ரோகிணியை கைப்பற்றுறார் பலவந்தமாக. இந்த புதன் இந்த கோளிலை என்னன்னாக்கா மக்களுக்கு தீய பயனை தரக்கூடியது. புதன்கிற கோள் மக்களுக்கு தீயை தரக்கூடியது, தீயதை எல்லாம் தரக்கூடியது. அதனால தான் இந்த சந்திரனும் ராகு ரெண்டும் சேர்ந்து இருக்கு ஒருத்தரோட ஜாதகத்தில். அப்படின்னா அங்கே புதனானவர் இருந்துட்டார்னா அவரும் மாட்டிட்டார். இல்லைன்னாக்கா அவர் செய்கிற செயல்கள்லாம் ரொம்பவும் பிரம்மாண்டமாக இருக்கும். சதும் அபரி விருத்தோர்மி பிரஜ்வலன்யவ சாகரா உத்தபாத ததா கிருத்தா புருஷன்னிவ திவாகரம். அப்போ அன்றைய தினம் போர்க்களத்தில் அங்கே இலங்கை மாநகரத்தில் இருக்கக்கூடிய அந்த பெருங்கடலானது கொந்தளிச்சுதான். அது கொந்தளிக்கும் போது மிகவும் கொதிப்படைஞ்சது வேற. அலை அலையாக புகைக்கூட்டத்தை வெளிப்படுத்தி அந்த புகைக்கூட்டமானது ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சூரிய பகவான் அவரையே தொட்டு விடுவது போல மேலே பாய்ஞ்சி சென்றதாம். அந்த அளவுக்கு உயரமாக அலைகள் எல்லாம் எழும்பித்தான். சஸ்திரவர்ண சுபருஷோ மந்திரஸ்மிர் திவாகர அதிருஷ்யத கபந்தாங்க சம்சக்தோ தூமகேதுனா. அதாவது ஆதித்யன் சூரிய பகவான் கத்தியை போல கரிய வண்ணம் கொண்டு ஒரே மழிக்கு போனதான் அந்த சமயத்தில் சூரிய பகவானுக்கு. அதில் தலையில்லாத ஒரு முண்டமானது காணப்பட்டதாம் சூரிய பகவான்கிட்ட. அந்த தலையில்லாத முண்டம் என்ன அப்படின்னா தூமகேது பேர். அது பேர் தலையில்லாத முண்டங்கிறது யாரு? தூமகேது. சூரியனை போய் பற்றி கொண்டதாம்.
கோச லானாம்ச நட்சத்திரம் யக்தம் இந்திராக்னி தெய்வதம் ஆக்ரம்யாங்கார கஸ்தஸ்தௌ விசாகாமவி சாம்பரே. அதாவது இந்திரனையும் அக்னியையும் தேவதைகளாக கொண்டது எது? விசாக நட்சத்திரம். அதாவது கோசல நாடு தேசத்தவர்களுக்கு இக்ஷ்வாகு பரம்பரையில் இருக்கக்கூடிய எல்லாருக்கும் உரிய நட்சத்திரம் விசாக நட்சத்திரம். அந்த நட்சத்திரத்தை ஆகாயத்தில் என்னாச்சான், அங்காரக கிரகம் செவ்வாய் கிரகம் போய் அதை போய் பற்றி கொண்டிருத்தான். தசாஸ்யோ விம்சதி புஜா பிரகிருஹீத சராசனா அதிருஷ்யத தசக்ரீவோ மைனாக்க இவ பர்வதா. அப்போ இந்த அரக்கனாகப்பட்ட ராவணன் 10 தலைகளும் 20 கைகளும் மாபெரும் கரிய வெளியே கொண்ட மகா பாவியான அந்த ராவணன் கைகளில் வில்லை ஏந்தி எப்படி இருந்தான் நான் பார்க்கறதுக்கு, மைனாகம் அப்படின்னுட்டு ஒரு மலை இருக்குது, பர்வதம் இருக்குது, அந்த மலை போல இருந்தானா ராவணன். நிரஸ்யமானோ ரமஸ்து தசக்ரீவேன ரக்ஷசா நாசக்னோத விசன் தாத்தும் சாயகான் ரணமூர்தனி சாகிருத்வா பிரகுட்டிம் கிருத்வா கிஞ்சித் சம்ரக்தலோச்சனः ஜகாம சுமஹ குரோதம் நிர்தஹன்னிவ சக்ஷுஷா. அன்றைய போரில் இந்த மகாபாவியான அரக்கன் இருக்கானே ராவணன், ஒரு நொடி பொழுது கூட இடைவிடாமல் அம்புகளை செலுத்திகிட்டே இருந்தானாம். சரி, ராமபிரானால் தன்னுடைய அம்புரா துணியிலேருந்து ஒரு பானத்தை கூட எடுத்து வில்லில் தொடுத்து அதை விடுவிக்க முடியாமல் இருந்தாராம் ராமபிரான். அந்த சமயத்தில் ஸ்ரீ ராமபிரான் கிட்டக்க ஏகப்பட்டதான கோபங்களானது அறிகுறியானது தோன்றித்தான். உடனே என்ன பண்ணாராம் ஸ்ரீ ராமபிரான், தன்னுடைய 2 கண்களிலும் மேலே இருக்கக்கூடிய புருவங்களை அப்படியே மேலே தூக்கி அப்படியே நிறுத்தி கோபத்தோடு பார்த்தாராம். கண்கள்லாம் அப்படியே செக்கச்சவேல்னு சிவந்து போயிடுத்தான் ராமபிரானுக்கு. தன்னுடைய பார்வையினாலேயே எதிரிகளை எரித்து விடுபவர் போல எல்லை காண முடியாமல் கோபத்தை அந்த சமயத்தில் அவர் ஏற்படுத்தி கொண்டாராம் ஸ்ரீ ராமபிரான். இத்தியாஹே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகியாதிகாவ்யே யுத்தகாண்டே த்ரயுத்தரசதமசர்கः ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் 103வது சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து ததாஸ்து.